நம்ம சிம்பு நடிப்பில் சுந்தர் சி டைரக்ஷனில் வந்தா ராஜாவா தான் வருவோம் படம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சிம்பு அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டரில் இன்றைக்கி ஃபேன்ஸோடு சேர்ந்து படம் பார்த்துருக்காரு. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பால்கனியில் போயிட்டு ஃபேன்ஸுக்கு கை காமிச்சிருக்காரு. இதனால் ஃபேன்ஸ் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிக்காம ஃபுல் படத்தையும் ஃபேன்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸோட சேர்ந்து வெளில வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த கூட்ட நெரிசலோட கணக்கில் வைக்காம ஃபேன்ஸோட வந்து படம் பார்த்துருக்காரு. சிம்பு வந்த தெரிஞ்ச ரசிகர்கள் படம் முடிஞ்சு போகும்போது அவர் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. காரில் ரொம்ப சிரமப்பட்டு ஃபேன்ஸ்க்கு கை காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. பொதுவாகவே ஒரு சினிமா பிரபலத்தோட படம் வெளிவரும்போது இன்னொரு சினிமா பிரபலம் அது தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுறது வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் சிம்புவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய பிரேம்ஜி இன்னைக்கு வந்தா ராஜாவதா வரும் படத்தை ஃபேன்ஸோட சேர்ந்து தியேட்டரில் பார்த்துருக்காரு. பிரேம்ஜி அவர்கள் மட்டுமல்ல, சிம்புவோட தங்கச்சி இலக்கியா அவர்களும் வந்தா ராஜாவதா வரும் படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்கூடிய மேகா காட்சி அவர்களும் இன்னைக்கு ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. அதே நேரம் சிம்பு அவர்கள் வந்தா ராஜாவா தான் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவரோட படம் வரும்போது கான்ட்ரவர்சியோட தான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் சிம்பு அவர்கள் இருந்துட்டு வராரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிற குணம் தான். அப்படிப்பட்ட குணம் சில நேரத்தில் பயங்கரமாக பாராட்டப்படுது, சில நேரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தி விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அந்த வகையில் வந்தா ராஜாவா தான் வருவோம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட படத்துக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, செலிப்ரேட் பண்ணாதீங்க, அந்த காசுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக பேசியிருந்தாரு. எவ்வளோ பேர் பால் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பால் வாங்கி கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் எனக்கு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்கீங்க, ஸோ அதனால் இருக்கிற ஃபேன்ஸ் எனக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்கள், அண்டாண்டாவா பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் பல சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் வீடியோ ரிலீஸ் பண்ணதுமே அவரை யாரோ பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற வகையில் சிம்பு ஃபேன்ஸ் இன்னைக்கு அவரோட படம் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அவரோட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே அண்டாண்டாவா பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் வாசல்லே அண்டாண்டாவா பால் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கிளாஸ்ல பால் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது, சிம்பு எந்த ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாரோ அது ஒரு சில ரசிகர்கள்ட்ட போய் ரீச் ஆயிருக்கு. உண்மையிலேயே பால் அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருளில் ஒன்று தான். அதை கட் அவுட்டுக்கு ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அந்த விஷயத்தை இப்போ சிம்பு ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த திரைப்படத்தை இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஷோ தியேட்டரில் பார்க்கறதுக்காக சிம்பு போயிருக்காரு. அப்போ ஃபேன்ஸ் மத்தியில் சிக்கிக்கிட்டு என்னென்ன பாடுபட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு காலையில் சென்னை ரோகிணி தியேட்டரில் ரசிகர்கள் காட்சி வழக்கம் போல மேலதாளனோட பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தியேட்டருக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருந்த சிம்புவோட காரை வழிமறிச்சு அவர் கூட ஃபோட்டோ எடுக்க துவங்கிட்டாங்க. கொஞ்சம் வழி விடுங்க, தியேட்டருக்குள்ளே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை போட்டிருக்காரு. அதை யாரும் கேட்குற மாதிரி தெரியல. இதனால வேறு வழி இல்லாமல் கூட்ட நெரிசலுக்குள்ள பவுன்சர்ஸோட உதவியோட படாத பாடுபட்டு சிம்பு தியேட்டரில் வந்திருக்காரு. வந்து ஃபேன்ஸ் கூட படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.